ஹாய் குட் மார்னிங். இது நேற்றுக்குள்ள விலாக் தான். நேற்றுக்குள்ள விலாகை நேற்று போட முடியல. அதுக்கான ரீசன் வந்து இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நேற்று வந்து வீக் ஆஃப்ன்றதுனால சாப்பாடுலாம் லேட்டாக தான் ஆரம்பித்தேன். ஸோ சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு ஃப்ரை இதான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ சாதமும் சாம்பாரும் வேக ஆரம்பிச்சிச்சு. 1 மணி வரைக்குமே சமையல் வேலை போயிட்டே இருக்குது. லீவ்னா மட்டும் ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு தெரியல. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மாங்காவை கட் பண்ணி மாங்காய் ஊறுகாவும் போட்டுடலாம் அப்படின்ட்டு அதுவும் ஒரு பக்கம் சைடில் நடந்துருந்துச்சு. சாம்பாரோடய சேர்த்து பேபி பொட்டேட்டோவும் வேக வச்சுருந்தேன். ஸோ வேலை கொஞ்சம் ஈஸியாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் பேபி பொட்டேட்டோவை இன்னொரு கடையில் தனியாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவையும் ஒன்றா போட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு இறக்கினதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாகவே வந்து பேபி பொட்டேட்டோ மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் சாப்பாடுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருந்துச்சு. மாங்காய் ஊறுகாய்க்கு வந்து மஞ்சள், உப்பு, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கடுகும் வெந்தயமும் வறுத்துட்டு அரைச்சிட்டு பொடி பண்ணி போட்டேன். அதுவும் வந்து ஸ்டவ்வில் வந்து வைக்கணும்னால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அனல்லே வந்து ஒரு கிளறி இறக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி லன்ச் வந்துட்டு சாம்பார் வித் மாங்காய் ஊறுகாய், உருளைக்கிழங்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்குள்ளே என் பையன் வீடெல்லாம் பெருக்கிட்டு மாப்லாம் போட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தான். அம்மா நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு லீவ் நாளில் அவனுக்கும் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இதெல்லாம் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணியிருந்தான். ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருந்தான். ஒரு பெரிய வேலையும் முடிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸ். உங்கள் வீட்டில் பசங்களும் வீட்டு வேலைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? அப்படி பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட் இருந்துச்சு. அது போயிட்டு வர வழியில் பாடி சிக்னலில் இந்த மாதிரி யமதர்மன், சித்திரகுப்தன் அந்த வேடம் போட்டு 2 பேர் வந்து ஒரு போலீஸ் டிராஃபிக் போலீஸோட ஒரு ஷூட்டிங் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ரோட் சேஃப்டிக்காக ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஆனால் பயங்கரமாக டிராஃபிக் ஆகிடுச்சு. லாஸ்ட் வீக் இந்த இடத்துல வந்து ஒரு அம்மாவும் குழந்தையும் லாரியில் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து வண்டி ஓட்டும் போது நம்மளுடைய சேஃப்டியும் பார்த்துக்கணும், அடுத்தவங்களோட சேஃப்டியும் தயவு செஞ்சு என்ஷூர் பண்ணுற மாதிரி வண்டி ஓட்டணும். அதுக்கப்புறம் இந்த சிக்னல் விழவே இல்லை கடைசி வரைக்கும். ஆனால் எல்லோரும் பொறுத்து பார்த்துட்டு அவங்களே வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரெட் சிக்னல் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒர்க் முடிச்சுட்டு திருப்பி என் ஃப்ரெண்டோடைய குழந்தைய ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதுக்காக மணலி வரைக்கும் போக வேண்டியது இருந்துச்சு. ஏதோ ஒரு தைரியத்தில் கிளம்பிட்டேன். ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 9 o'clock வரைக்குமே போய் சேர்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே ஒரு புரியாத பயம் வந்துச்சு. என்னடா இது, நம்ம அன்டைம் கிளம்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஆட்டோ டிரைவர் அவரே வெயிட் பண்ணி நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வந்தார். திரும்பி வரும்போது நல்லா இடி மின்னலோட நல்ல மழையும் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால தான் வீடியோ போட முடியல. சாரி. தேங்க்யூ.